இடம் அந்த சக்தி இல்லை. அந்த சக்தியை நாங்கள் பெற வேண்டுமானால் சர்வசக்திவான் கடவுளிடமிருந்து நாங்கள் பெற வேண்டும். என்னையும் அந்த சர்வசக்திவானையும் எப்படி தொடர்பு படுத்துவது, அதுதான் யோகம். அதுவும் எதுவும் புதிதல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட பேச்சு வழக்கில் இருக்குது, அவர் தேக வியோகம் அடைந்து விட்டார். ஆத்மா உடல்லேருந்து பிரிஞ்சு விட்டது. அப்போ யோகம் என்று சொல்லும் பொழுது இறைவனோட நான் எப்படி தொடர்பு கொள்வது? இரண்டு சாதனங்கள் இருக்கு. ஒன்று மனம், மற்றது புத்தி. இதனால் நாங்கள் இறைவனோட தொடர்பு கொள்ளலாம். எங்கள் எண்ணங்கள் மூலம் நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவம் பெற பார்க்கிறோம். எண்ணங்கள் எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டும். அந்த அனுபவத்தை நான் ரசிக்க வேணும். அதனால் சக்தி பெற வேணும். இப்போ இங்கே தியானத்தின் நோக்கம் நாங்கள் அனுபவம் அமைதி அனுபவத்தை பெறுதல். அங்கே கண் திறக்க தேவையில்லைன்னு சொல்லுவினோம். ஆனால் இப்போ சும்மா என்னோட கொஞ்சம் ஒத்துழைங்கோ. கண்ணை மூடிக்கொண்டு நான் அமைதியானவன் என்று ஒரு 2 செகண்டுக்கு நினைத்து அந்த அமைதியை அனுபவம் செய்து பாருங்க. சரி, பார்ப்போம். நன்றி. இப்போ நான் அமைதியானவன் நினையாம அந்த இப்போ நீங்கள் எடுத்த அமைதியின் அனுபவத்தை எடுக்க பாருங்கோ. கண்ணை மூடிக்கொண்டு செய்து பாருங்கோ. என்னால் முடியல. இந்த எண்ணங்கள் தான் எங்களுக்கு இந்த உணர்வை தருகிறது. இந்த உணர்வு அனுபவத்தை தருகிறது. இப்போ இன்று மாலை அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று அதை சுமந்து கொண்டு வெளியில் போய் அந்த அமைதியை எங்கள் நண்பர்கள் மாத்திரமல்ல, இயற்கைக்கு, பஞ்ச தத்துவங்கள், நீர், நிலம் முழுதுக்கும் கொடுக்க போகின்றோம். ஆனபடியால் இங்கே தியான வர்ணனை போகும் பொழுது உங்களோட மனதிலே அதை சொல்லி அந்த உணர்வை உங்களுக்குள் உருவாக்கி அனுபவத்தை பெற அந்த ஒரே ஒரு வரின் துணை உங்களுடன் நிச்சயமாக இருக்கும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஓம் சாந்தி. அளப்பெரிய அனுபவத்தோடு கூடிய கருத்துக்களை எமக்கு வழங்கி சென்ற சகோதரர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்பொழுது சகோதரர் கூறிய மாதிரி நாங்கள் இறைவனுடன்
இறைவனின் அன்பை ஒரு மணித்தியாலத்திற்கு தியான வர்ணனை மூலம் அனுபவம் செய்ய இருக்கின்றோம். உங்களுடன் வைத்திருக்கின்ற பொருட்களை நீங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு லேசாக தளர்வாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடம் கைத்தொலைபேசிகள் இருந்தால் வர்ணனைகள் கூறுவார்கள். அதனை மீண்டும் எமது மனதில் நிலைநிறுத்த முயற்சி செய்வோம். அதி இனிமையான மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சூழ்நிலையில் நான் எனக்குள் ஆழமாக சென்று என்னை அவதானிக்க முயற்சிக்கின்றேன். மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நான் எனக்காக மட்டும் இந்த சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள்கின்றேன். நான் எனக்குள் என் மனதின் எண்ண ஓட்டங்களை அவதானிக்க ஆரம்பிக்கின்றேன். நான் இவ்வுலகில் சுதந்திரமான ஒரு மனிதனாக இருக்கின்றேனா? அமைதி நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கின்றேனா? சந்தோஷம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கின்றேனா என்று எனக்குள் சென்று என்னை அவதானிக்க முயற்சிக்கின்றேன். இந்த பௌதீக உலகில் என்னை சுற்றி இருக்கும் பொருட்கள், எனக்கு இருக்கும் பெயர், எனக்கு இருக்கும் பதவிகள்,
இவை எனது சந்தோஷத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றனவா? இவைதான் எனது நிம்மதியான வாழ்க்கையை தீர்மானிக்கின்றனவா? நான் சிறிய பிரயாயத்திலிருந்தே இந்த உடல் வளர்ச்சி அடைவதைப் போன்று என்னை சுற்றி இருக்கும் சூழல், அதில் இருக்கும் உறவுகள் அனைத்தும் மாற்றமடைந்து கொண்டே வருகின்றன. இவை எதுவும் நிரந்தரமானவை இல்லை என்பதை நான் நன்கு உணர்கின்றேன். இந்த மாற்றங்கள் எனது மன அமைதியையும் எனது நிம்மதியான வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் நிர்ணயிப்பவையா? அவற்றின் மாற்றத்திற்கேற்ப எனது சந்தோஷமும் நிம்மதியும் மாறுகின்றதே. இவை எதுவும் நான் இல்லை என்பதை நான் உணர ஆரம்பிக்கின்றேன். நான் என்னை சுற்றி இருக்கும் இந்த சூழல், இந்த உறவுகள், என் மனதில் ஓடும் உறவுகளால் ஏற்பட்ட சுமைகள் அனைத்திலிருந்தும் முழுமையான விடுதலையை அனுபவிக்கின்றேன். இவை நான் அல்ல. உண்மையான என்னை நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். நான் இந்த உடலில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சக்தி என்பதை என்னால் நன்கு உணர முடிகின்றது. ஆத்மாவாகிய நான் இந்த உடலினுள் இரு புருவங்களின் மத்தியில் ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பௌதிக கண்களுக்கு புலப்பட முடியாத சக்தியாகிய நான் இந்த பெண்ணம்பெரிய உடலை இயக்குகின்ற வல்லமை படைத்தவன். ஆத்மாவாகி நான் மிகவும் அமைதி நிறைந்தவனாக இரு புருவங்களின் மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். எனது ஐம்புலனுறுப்புகளையும் நானே ஆளும் சக்தி படைத்தவன். எனது மனதையும் வழிப்படுத்தும் சக்தி படைத்தவன் நான். ஆத்மாவாகி நான் இந்த சக்தி வாய்ந்த சூழ்நிலையில் எனது உண்மையான அமைதி சந்தோஷத்தை எனக்குள் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன்.
உண்மையை அறிந்து கொண்டு நான் எனக்குள் ஆழமாக செல்கின்றேன். உண்மையான அமைதி எது, சந்தோஷம் எது என்பதை நான் உணர ஆரம்பிக்கின்றேன். இந்த உணர்வுகளின் ஆழத்துக்குள் சற்று நேரம் நான் செல்கின்றேன். ஆழமாக நான் யார் என்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கும் நான் இந்த உண்மையின் தெளிவினால் நான் ஒரு இனம் புரியாத சுகத்தை அனுபவிக்க தொடங்குகின்றேன். இந்த உலகில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை, பஞ்ச தத்துவங்கள், அதனால் ஆக்கப்பட்ட இந்த உடல் அனைத்திலிருந்தும்
நான் விடுபட்ட ஒரு சக்தி என்பதை நன்கு அனுபவம் செய்துவிட்டேன். என்னை சுற்றி இருக்கும் சூழலையும் எனது உறவுகளையும் நான் அறிந்து கொண்ட இந்த உண்மையான சக்தியினால் அந்த சூழ்நிலையில் சுகத்தை கொடுப்பவனாக என்னால் மாற முடியும் என்பதை நான் நன்கு அனுபவம் செய்கின்றேன். நான் ஓர் அழிவில்லாத சக்தி. ஆத்மாவாகி நான் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டதனால் எனக்குள் இனம் புரியாத ஒரு சுகம் ஏற்படுவதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் எனது ஐம்புலன் உறுப்புகளின் உணர்வுகளில் இருந்தும் எனது உணர்வினை தளர்த்துகின்றேன். என்னை உண்மையாக உணர்ந்து கொண்டதனால் சத்தியத்தின் ஏதோ ஒரு சக்தி என்னை ஈர்ப்பதை இப்போது என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. அந்த சத்தியத்தின் சக்தி எது? உலகில் உள்ள என்னை போன்று சகல ஆத்மாக்களும் தொடர்பு கொள்ள நினைக்கும் அந்த சத்தியத்தின் சக்தி எது? அந்த சத்தியத்தின் சக்தி நான் எனக்குள் செல்கின்ற மௌன சக்தியினால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உலகமே தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த ஒரே ஒருவர் யார்? உலகத்தில் உள்ள சகல ஆத்மாக்களும் அந்த ஒரே ஒருவருடன் இணைப்பை ஏற்படுத்த பல வழிமுறைகளை கையாள்கின்றார்கள். சத்தியத்தின் சக்தியை உணர்ந்த என்னால் அந்த ஒரே ஒரு சத்தியத்துடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது இலகுவாக அமைகின்றது. என்னை உணர்ந்து கொண்டதனால் அந்த சத்தியத்தின் சக்தியான ஒரே ஒரு இறைவனுடன் நான் எனது எண்ணங்களின் சக்தியினால் எனது உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முற்படுகின்றேன். ஆழ்ந்த அமைதியில் கிடைக்கும் இந்த சுகத்தை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன். உலகத்தில் உள்ள சகல மனித ஆத்மாக்களின் தந்தையான அந்த ஒரே ஒருவருடன் நான் இணைப்பை ஏற்படுத்துகின்றேன். என்னை படைத்தவரான எனது இனிய தந்தையும் உருவத்தில் என்னை போன்றே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இனிய தந்தையுடன் நான் தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றேன். ஆத்மாவாகி நான் இந்த உடல் என்ற உணர்விலிருந்து
எனது மனதையும் புத்தியையும் இவ்வுலகையும் விட்டு மேல் நோக்கி செல்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இருக்கும் இம்மண்டபம், இந்த பூமி, இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு சம்பன்னரமான உலகையை நோக்கி செல்கின்றேன். அந்த சம்பன்னரமான உலகம்தான் ஆத்மாக்களாகிய எனது இனிய வீடாகும். ஆத்மாக்களின் தந்தையான அந்த ஒரே ஒருவர் அந்த இனிய வீட்டினில் இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மாவிடமிருந்து வரும் அந்த வெண்ணிற ஒளிக்கதிர்கள் ஆத்மாவாகி என்னை சூழ்ந்து கொள்கின்றன. அமைதியும் தூய்மையும் சக்தியும் நிறைந்த எனது இனிய வீட்டில் சர்வ சக்திவானான அந்த இறைவனுடன் நான் மிக அருகாமையில் இருக்கின்றேன். உலகமே தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த எல்லையற்ற அன்பு கடலுடன் நான் அன்பினால் தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த எல்லையற்ற அன்பின் சக்தியை அனுபவம் செய்கின்றேன். அந்த அன்பின் சக்தியினால் நான் பாதுகாப்பான ஒரு உணர்வினையும் என்னுடன் என்றும் துணையாக எனது தந்தை இருக்கிறார் என்பதையும் நன்கு அனுபவம் செய்கின்றேன். சர்வ சக்திவானின் அந்த அன்பினால் நான் மூழ்கி போகின்றேன். நான் யார் என்ற சகல அடையாளங்களும் மறந்து ஒரே ஒருவரின் இனிய குழந்தை என்பதை மட்டும் நன்கு அனுபவம் செய்கின்றேன். எனக்குள் அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மையின் சக்திகளால் நிறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். சகல தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளாலும் நான் நிரம்புகின்றேன். என் மனம் முழுமையாக தெய்வீக குணங்களாலும் தெய்வீக சக்திகளாலும் நிரம்பி வழிந்த வண்ணம் உள்ளது. ஆத்மாவாகி நான் அந்த ஒரே ஒருவரின் அன்பில் முழுமையாக மூழ்கி அவரிடமிருந்து முழுமையான சக்திகளால் நிரப்பப்படுவதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
மகிழ்வோடு விளையாடு தம்பி. என்ன நடப்பினும் ஏது நடப்பினும் அத்தனையும் நன்மைக்கு தானே. இறைவன் அளித்துள்ள அழகு உலகில் மகிழ்வோடு விளையாடு தம்பி. பிறர் மீது பழி சொல்ல வேண்டாம் நாளும் நல் மனமே சுகம் தரும். நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். உலகம் முழுமையும் ஒரே குடும்பம், வேற்றுமை ஏதும் இல்லை. என் பார்வை கொண்டு காண்போனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே. உலகம் முழுமையும் ஒரே குடும்பம், வேற்றுமை ஏதும் இல்லை. என் பார்வை கொண்டு காண்போனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே. மனமென்னும் கடலை கடந்தோம், இதில் மன அமைதி அமிர்தம் கிடைக்கும். நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். கோபம் வெறுப்பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகை கவிழ்க்கும். நல் சிந்தனை என்னும் துடுத்து கொண்டு படகை காத்திடுவார். கோபம் வெறுப்பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகை கவிழ்க்கும். நல் சிந்தனை என்னும் துடுத்து கொண்டு படகை காத்திடுவார். மனதை நல்வழிப்படுத்தும் நிலை அனைத்திலும் சிறந்த கலையா. நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார் லட்சியம் ஒன்றே ஒன்று. நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார் லட்சியம் ஒன்றே ஒன்று. நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார். அன்பு கடலாகவும் கருணை கடலாகவும் அமைதி கடலாகவும் சந்தோஷ கடலாகவும் இருக்கும் கடவுளின் சக்தியினால் சக்தியூட்டப்பட்ட நான் லேசாகவும் ஒளியாகவும் மன நிறைவாகவும் இருக்கின்றேன். கடவுளின் அன்பில் மூழ்கியிருக்கும் நான் சத்தியமானவராக உயிருள்ளவராக கடவுளாக இருக்கும் அந்த ஒருவரின் துணையுடன் எனது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என உறுதியாக எண்ணுகின்றேன்.
நான் எனது நல்ல மேன்மையான எண்ணங்களினூடாக என்னை சூழ உள்ளவர்களையும் இந்த உலகிலுள்ள அனைவரையும் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அந்த உண்மையான ஒருவருடன் சேர்ந்து அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த அதிர்வலைகளை எனது வீட்டில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது தொடர்பில் வருபவர்களுக்கும் மனதார வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திய சூழ்நிலைகளை மறந்து அந்த சூழ்நிலைகளில் சம்பந்தப்பட்ட நபர்களையும் என்னையும் மனதார மன்னித்து அவர்களுக்கும் எனது நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சர்வ சக்திவானாக இருக்கும் கடவுளின் சக்திகளும் தெய்வீக குணங்களும் நற்பண்புகளும் என்னூடாக ஒளிக்கதிர்களாக பரவி எனது நாட்டிலுள்ள அனைவரையும் முழு உலகிலும் உள்ள அனைவரையும் சென்றடைகின்றன. அந்த ஒருவரின் துணையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும் ஆத்மாவாகிய நான் தொடர்ந்தும் எனது எண்ணங்களினூடாக அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்தி நிறைந்த தூய உணர்வுகளையும் நல்லாசிகளையும் உலகிலுள்ள எனது அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். உலகிலுள்ள அனைவரும் அமைதி, சந்தோஷம் நிறைந்து செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழட்டும் என இந்த வேளையில் எனது மனம் வாழ்த்திக் கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். கடவுளின் சக்தியிலும் அன்பிலும் மூழ்கியிருக்கும் நான் இயற்கைக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் கூட நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் எனது மனதார நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இறைவனின் இதயத்திலிருந்து வெளிப்படும் இந்த எல்லையற்ற அன்பும் சக்திகளும் என்னூடாக அனைவருக்கும் கிடைப்பதையிட்டு நான் பேரின்பம் அடைகின்றேன்.
என்னூடாக அந்த ஒருவரின் அன்பையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அதிர்வலைகளாக பெற்ற அனைவரது முகத்திலும் சிறிது சிறிதாக ஒரு தெளிவு வெளிப்படுவதை நான் என் மனக்கண்ணினூடாக காண்கின்றேன். கடவுளின் அன்பு நிறைந்த இந்த சக்தி கதிர்களினால் அவர்களின் மனதில் உள்ள காயங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி போகின்றன. அந்த ஒருவரின் கருணை மழை அவர்கள் மீது தெளிந்து அவர்களை குளிர்விக்கின்றது. அவர்களுக்குள்ளே மன அமைதியும் மன நிம்மதியும் பெருகுகின்றன. அவர்கள் மனதில் சிறிது சிறிதாக ஒரு நம்பிக்கை ஒளி கேற்று போல புலப்பட ஆரம்பிக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக எனது வாழ்வில் அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த விடியல் வரும் என்ற தெளிவும் நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளே பெருகுகின்றன. அன்பு கடலின் அந்த எல்லையற்ற அன்பினை அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த அன்பு அவர்களை சர்வசக்திவான்
இறைவனுடன் இணைக்கின்றது. இந்த அன்பான இணைப்பானது அவர்களின் வாழ்வில் ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்குகின்றது. இதன் வெளிப்பாடாக அவர்களின் நடத்தை தெய்வீகமானதாகவும் வாழ்க்கை மேன்மையானதாகவும் மாறுகின்றன. அவர்களின் முகங்களில் பிரகாசிக்கும் சந்தோஷத்தை நான் காண்கின்றேன். இப்பொழுது மனதார திருப்தி அடைந்த அவர்கள் தங்களது நன்றிகளை மனம் மூலமாக தெரிவிக்கின்றார்கள். இந்த நன்றிகள் ஆசீர்வாதங்களாக மீண்டும் என்னை வந்தடைகின்றன. இத்தருணத்தில் நான் இந்த மேன்மையான வாய்ப்பை வழங்கிய உலகின் நிஜமான ஒருவரான இறைவனுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை கூறுகின்றேன். ஓம் சாந்தி. வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சீரம் மீது காலம் அவன் கரமே இருக்கட்டும். சீரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலால் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ இருந்தால். அமைதிக்கான தினமான இன்றைய பொழுதில் உலகம் முழுவதிலும் இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடவுளின் அன்பையும் சக்தியையும் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக இங்கும் ஒரு துளி அனுபவத்தையாவது நாம் பெற்றிருப்போம். அனுபவங்கள் மற்றவர்களுக்கு தூண்டுகோலாக அமையும். இந்த வகையிலே உங்களுடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இது. யாரும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் உங்கள் இடத்திலேயே இருந்து ஒரு சில வார்த்தைகளில் அதனை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு மைக் தரப்படும். உள்ளத்தாற் பொய்யாதொழிகின் உலகத்திலுள்ள எல்லாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான்
உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. எந்த இதயத்தையும் இந்த அன்பு உடைத்து கொண்டு உள்ளே போய்விடும். அங்கே போய் நன்மைகளை எல்லாம் விளைவிக்கும். நாங்கள் பிறர்க்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கி நடக்க வேண்டும். அந்த பெரிய இதயத்தை இறைவனுங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் எல்லா துன்பங்களையும் தாங்கி நடக்க வேண்டும். மற்றவர்கள் மேல் அன்பு காட்ட வேண்டும். நோயாளர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு எங்களாலான தொண்டை செய்ய வேண்டும். அதான் முதற்கடமை. நோயாளர்களை கண்டு இறங்க வேண்டும். அவர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். எல்லாம் இறைவன் செயல். எங்களுடைய எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை. அவனர்களாலே அவன்தாள் வணங்கும். அனுபவத்தை வழங்கிய சகோதரன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தின் சார்பாக இன்றைய நிகழ்ச்சியின் நன்றிகளை கூறும் தருவாயில் நிற்கின்றோம். அதனை வழங்குவதற்காக சகோதரன் பவன் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் பிரம்மகுமாரிகள் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவரை துணை என்ற இந்த நிகழ்வு உலகளாவிய ரீதியில் அனைத்து கிட்டத்தட்ட 135 நாடுகளில் நடந்து வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் பிரம்மகுமாரிகள் சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இதே நேரத்தில் இங்கு நமக்கு நிறைய ஒத்துழைப்பை வழங்கிய இந்த மண்டபத்தை ஒழுங்கு செய்து தந்தவர்களுக்கும் ஒளி அமைப்புகளை ஒழுங்கு செய்து தந்தவர்களுக்கும் எமக்கு தியான வர்ணியின் போது பின்னிசை கொடுத்த வீணை வாசித்தவர்களுக்கும் இங்கு இந்த சர்வதேச ரீதியில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய நேரத்தை மிகவும் பிரயோசனமான முறையில் ஒதுக்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பிரம்மகுமாரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தினால் நடத்தப்படும் இந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கு பங்கு பெற்றிய அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாத அட்டையும் பிரசாதமும் வழங்கப்படும். இங்கு முன்பு சகோதரியவர்கள் இருப்பார்கள். நீங்கள் அனைவரும் இங்கு வந்து ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இந்த ஆசீர்வாதமானது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. அதில் எழுதப்பட்டிருக்கின்ற ஸ்லோகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சோதனையாக இருந்தாலும் சரி, சாதனையாக இருந்தாலும் சரி, அதனை நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கும். இங்கு வழங்கப்படும் இனிப்பானது எங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் என்பதை ஞாபகமூட்டி கொண்டிருக்கும். இப்பொழுது யாவரும் அதனை கடவுள் நினைப்போடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நன்றி. மெதுவாக நகர்ந்து ஒவ்வொரு பின்னால் பெற்றுக்கொள்ளலாம்.